இந்த திரைப்படத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த எங்கள் இதய தெய்வம் அன்பு குழந்தை இன்று எங்களிடையே இல்லை. இறைவனின் பாதங்களிலே விளையாடிக் கொண்டிருக்கும் எங்கள் காவல் தெய்வத்திற்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். ஜானகி, என்னங்க? நான் ஆபீஸ் போறேன். குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. வரட்டுமா? குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஹாய் கீதா. வாங்க. உனக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. வீட்டுல சம்சாரம், மாப்பிள்ளைக்கு வெளியே சந்தோஷம். ஆம்பளை போல பொம்பளை போன தாசிகள் தானாடா, நீங்க மட்டும் தேவனின் தூதாடா. அட வீட்டுல சம்சாரம், மாப்பிள்ளைக்கு வெளியே சந்தோஷம். ஆம்பளை போல பொம்பளை போன தாசிகள் தானாடா, நீங்க மட்டும் தேவனின் தூதாடா. சின்ன வீடு என்ன கேடு, வழியிரு பண்பாடு. சின்ன வீடு என்ன கேடு, வழியிரு பண்பாடு. கல்லல்லடா மண்ணல்லடா, பெண்ணல்லவா சொல்லுங்கடா. காட்டை விட்டு நாட்டில் வந்த ஜென்மங்களா நில்லுங்கடா. ராமனின் சந்தேகம், ஜானகிக்கு அக்கினி பிரவேசம். கண்ணனின் அம்சம், மன்னனின் வம்சம், சோதனை போட்டாண்டா. யோசனையை சொன்னவன் வண்ணாண்டா. அன்னை ஒன்றே தெய்வம் என்றே அழப்பதுதான் மிச்சம். அன்னை ஒன்றே தெய்வம் என்றே அழப்பதுதான் மிச்சம். கல்லல்லடா மண்ணல்லடா, பெண்ணல்லவா சொல்லுங்கடா. காட்டை விட்டு நாட்டில் வந்த ஜென்மங்களா நில்லுங்கடா. என்ன பண்ணிட்டு இருக்க? இட்லி சுட்டுட்டு இருக்கமா. சட்னி அரைச்சிட்டியா? இன்னும் இல்ல. சீக்கிரம் போய் சட்னி அரைச்சு வை. சரிம்மா. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு இட்லி கொடுக்கும், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். சரி. என்ன கண்ணம்மா, சட்னி அரைக்கிறியா? ஆமாங்கய்யா. சட்னி அப்புறம் அரைக்கலாம். பெட்ரூம்ல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வா, வந்து எடுத்து வை. சரிங்க. என்னங்கய்யா, எல்லாம் நல்லா தானே இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. நீ கூட தான் நல்லா இருக்க. வா, என்னங்க இது? வந்துரு. என்ன விட்டுடுங்க. சாம வா அண்ணா. ஐயா, என்ன விட்டுடுங்கய்யா? சும்மாரு. ஐயா, என்ன விட்டுடுங்க. ஏண்டி வேலைக்கார நாயே, என் மேலே வந்து விடுற. ஐயோ, நல்ல வேலை. என் கப்பு என்ன இருக்கும் பாத்தியாடி? ஏண்டி உண்டா? நான் இல்லாத நேரம் பார்த்து உனக்கு இந்த நினைப்பு வேறையா? நல்ல வேளை நான் வந்து இல்லன்னா என் புருஷன் கேட்டு என்ன இருக்கும்? இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி வெளியே, போடி வெளியே. கையில துப்பாக்கி, நாளை இனி பெண்களும் ஏந்தாட்டி. வீதியில் போகும் கன்னியர் யாரும் வீட்டுக்கு வர மாட்டார். காமவெறி விலங்குகள் விட மாட்டார். கையில துப்பாக்கி, நாளை இனி பெண்களும் ஏந்தாட்டி. வீதியில் போகும் கன்னியர் யாரும் வீட்டுக்கு வர மாட்டார். காமவெறி விலங்குகள் விட மாட்டார். கட்டுமில்லை, காவலில்லை, இது என்னடா நாடு?
அம்மா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். அம்மா, கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? உட்கார சொல்லுங்க. வரேன். சரிம்மா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம்? கண்ணகி பத்திரிகையில உங்க கட்டுரை ஒண்ணு போட்டா அந்த பத்திரிகைக்கே பெருமையா இருக்கும். பத்திரிகை ஆசிரியராச்சே, நல்லாவே பேசுறீங்க. உங்க கண்ணகி பத்திரிகையில எழுதுறதுன்னா அது எனக்கு தான் பெருமை. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. வந்துட்டேன். ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கே சந்தேகமா? என்னது? தனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு வரம் கேட்கறாங்களே தவிர பெண் குழந்தை பிறந்துட்டா வேதனை அடைகிறாங்களே, அது ஏன்? அந்த வேதனை பொண்ணா பிறந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல, பொண்ணா பிறந்து நாயும் பேயுமா அலைஞ்சு இந்த சமுதாயத்துல சித்திரவதைப்பட போகுதுங்கிற கவலைனாலதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை, இந்த ஒண்ணே போதும்னு நான் இதோட நிறுத்திட்டேன். ஆமா, இப்படி வீட்டு வேலையெல்லாம் கவனிச்சுட்டு எப்படி உங்களால பொது சேவை செய்ய முடியுது? மாதர் சங்க தலைவியா இருந்து எப்படி உங்களால போராட முடியுது? என்ன ஒரு ஆசைதான். இன்னும் சொன்னா வெறின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு பெண்கள் பல விதத்துல துன்பப்படுத்தப்படுறாங்க. கட்டின புருஷனால கண்ணீர் விடுறாங்க, மாமியாரால கொடுமைப்படுத்தப்படுறாங்க, இந்த சமுதாயத்தினால ஏளனம் செய்யப்படுறாங்க. அவ்வளவு என் பக்கத்து வீட்டையே எடுத்துக்குங்களேன். தினம் அந்த பொண்ணுடைய அழுகையத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என் சொந்த தங்கச்சி ஒவ்வொரு நாளும் துடி துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா? ஒரு முடிவு ஏற்படாதான்னு தான் நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். அம்மா, அம்மா. சாரி மேடம், காலையில வந்து எதையோ கேட்டு உங்க மனசை சங்கடப்படுத்திட்டேன். பரவாயில்லைங்க, நான் இப்படிதான் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வரேங்க. இறங்க இறங்க இறங்க, வேமா இறங்க. அண்ணே, போட்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்ல ஏத்துங்கடா. பொண்ணுங்களா கடத்துறீங்க? இடியட் கவுண்டர்ஸ். இத பாருமா, நீங்களும் போய் ஜீப்ல இருங்க. பெண்களை அனுப்புறேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாயை கை நீட்டி வாங்கிட்டு அந்த பெண்களை என் கஸ்டமர்ஸ கப்பல்ல ஒப்படைச்சிட்டு வாடானா போலீஸ்ல விட்டுட்டேன்னு சொல்லி பொட்ட மாதிரி வந்து நிக்கிறியே, உன்னை என்ன செய்யறது? பாஸ் தலைவா, எப்ப வந்த? இப்பதான் வரேன். தலைவா, ஏன் அவனை அனாவசியமா தொட்டு சுட்டு கைய கரைப்படுத்திக்கணும்? மன்னிச்சு அனுப்பிட வேண்டியதானே? அப்படி சொல்றியா? மன்னிச்சு அனுப்பிச்சிருவோம். வாடா, வந்து தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா. வாடா. தலைவா, மன்னிச்சிட வேண்டியதானே? சுஜா, நடக்கிறதையெல்லாம் அன்னைக்கு டைரியில் எழுதணும்னா நடுராத்திரில இன்னொரு தான் எழுத வேண்டியிருக்கும். ஒன்னா எழுதிக்கலாம். வா. அட, இந்த வாரத்தில் என் கணவர் எனக்கு கொடுத்தது 70வது முத்தம், நான் அவருக்கு கொடுத்தது 170வது முத்தம். ஆகவே
அவர் எனக்கு தர வேண்டிய பாக்கி 100 முத்தங்கள். பாக்கிய கொடுத்துருமா? அப்ப நீ எனக்கு பாக்கி வை. வா. அப்பா டாடி எங்கம்மா வந்த? குட் நைட் சொல்லலாம் வந்தேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. ஆமா, ஆனா தூக்கமே வரல. நீங்க ரெண்டு பேரும் இங்க தொலை பேசிட்டு இருக்கீங்களே. சரிம்மா, இனிமே நாங்க பேசவே மாட்டோம். நீ போய் படுத்துக்கம்மா. ஓகே டாடி, குட் நைட். குட் நைட். அண்ணாத்த கொஞ்சம் வந்து காப்பாத்த அண்ணாத்த. ஏய் அம்மா, கொஞ்சம் வாயம்மா. சோமர், எந்த கஷ்டமாலும் வர மாட்டேங்குது. நாங்க இருக்கிற போது எவண்டி வருவான்? வந்தா நெஞ்சில இருக்க மாஞ்சா சோத்த எடுத்துருவோம்படி. இதோ பாரு, மறுவாதியா சொல்றேன், என்ன டச் பண்ணாத. ஒரு தப்பா சொல்றேன், ஒத்திக்க. வாயா. ஏ குட்டி, நீ என்னத்தான் கூப்பிட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. இது தெரியுதா? பாதர் ஸ்டைல். கீழ்த்திடுவேன். ரஜினி ஸ்டைலு இது பிடிக்குது. ஏமா ஏன் பின்னாடி வர? பின்னா அந்த சோமாரி பசங்க பின்னாலே போ சொல்றேன். குத்தாம பேசுமா. பின்ன என்னயா, இந்த தெருல நீ என்னை காப்பாத்தி விட்டுக்கின, நான் இப்ப அடுத்த தெருக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்க அந்த பேமாரி பசங்க என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ என்ன நிச்சயம்? அதுக்கு என்னமா செய்ய சொல்ற? உனக்கு கண்டுக்குன்னா நல்ல மனுஷனாட்டங்கிற, எனக்கும் யாருமே இல்லையா, நான் பின்னாடியே வந்துக்கிறேன். ஏதாவது ஒரு வேலை வெட்டி போட்டு குடியா, வேலைக்கு வயிற்று அப்படின்னா போதும். இந்த பாருமா, உன்னை இப்படியே நான் கூட்டிட்டு போனேன்னா போலீஸ்கார சந்தேகத்துல என்ன உள்ள வச்சிருவாங்க. அத பத்தி நீ கவலையே படாத, போலீஸ்காரங்கள நான் கட்டுக்கிறேன். வா வா, ஆனா குத்தாம வா. சத்தம் வா. வா பாப்பா, உள்ள நம்ம வீடுதான். நம்ம வீடா? ஏன் வீடு? யோ, முதல்ல உன் வீட்டுக்கு வரேன், வலது காலை எடுத்து வச்சு வரட்டுமா? ஏமா, உன்னை தாலி கட்டியா கூட்டிட்டு வர வலது காலை வைக்கிறதுக்கு? நீ எனக்கு தாலி கட்டலன்னா கூட எனக்கு உன் மேல ஒரு இதுதாயா. அம்மா, நீ எந்த காலவன்மாலும் வச்சு வா, என் மேல மட்டும் கைய வச்சுடாதம்மா.
உன் மேல கைய வச்சா நீ என்னயா பண்ணுவ? என்ன ஆச்சு? அது அது வந்துமா சொல்லையா, யாரு அந்த பொண்ணு? இந்தா நான் சொல்றேன். ஓகேமா, 4 சோமாரி பசங்க என்ன தோத்தின்னு வந்தாளுங்க. உன் புள்ளதான் காப்பாத்தி என்ன இங்க இட்டாந்துச்சு. ஆமா, நீ எந்த ஊரு? குந்துன சொல்றேன். குந்துனா? குந்துனா தெரியாதா உனக்கு? தமிழா தெரியாதா? குந்துனா தமிழ்ல குண்டு. என்னடா நீ சீக்கிரமா குந்திருமா, இல்லன்னா வேற ஏதாவது பேசிட்டு. குந்துன தாயே, உன்னை கண்டுக்குனா எங்க அம்மா மாதிரியே. உங்க அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு ஒரு அம்மா இருந்துக்கிட்டுனா நான் ஏன் இப்படி தெரு தெருவா அலைய போறேன்? எதை கேட்டாலும் நீ ஆட்டிக்கிட்டே இருக்க. அடக்கி வாசிமா. சுமாரியா தாயி, எனக்கு ஒரு தாய் மாமா இருந்துச்சு. அது என்னடானா துட்டுக்கு ஆசைப்பட்டுக்கினே எவனோ ஒருத்தன் கையில வேலைக்கு அனுப்பிச்சு. அவன் என்னடானா என் கையில 5000 கொடுத்துட்டு இன்னொருத்த கையில 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த விற்க பார்த்தான். அது தெரிஞ்சுக்கின்னு பயந்து போய் அவன் கையில தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அப்பால என்ன நடந்துன்னா உனக்கு தெரியுமா? கம்முன்னு இருக்கஸ்மானோ, நான் சொல்றேன். அப்பாளுக்கு என்னன்னா அப்பலுக்குன்னா ஐயோ அம்மா, இந்த பொண்ணு இன்னும் 2 நாள் இந்த வீட்டுல இருந்துச்சு, எனக்கு தமிழே மறந்து போகும். அப்புறம் கண்ணகி பத்திரிகைக்கு பதிலா கஸ்மான பத்திரிகை தான் நடத்துவேன். முதல்ல வெளியே போச்சு. வேண்டாண்டா, பார்த்தா பாவமா இருக்கு. ஏதோ என் கூட இருந்தாள்னா கூட மாட வேலை செஞ்சுட்டு போறா இல்லையா? தாய் என்ன, நீதான் தாய். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இவர் நம்ம ஏரியால இருக்காரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாரு. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணலாமே. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலனா கூட நாங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவோம். என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அத்தை பொண்ணு, எங்க அத்தை பொண்ண ரொம்ப நாளா கண்ணாலம் கட்டினான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை ஒரு சோமாரி இடையில பூந்து தட்டிட்டு போயிட்டாப்பா. அத்தை உன் கையில சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, விஷயத்துக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? நான் சொல்றேன் சார். இவன் அத்தை பொண்ண இவர் ஆசையோட வளர்த்து வந்தாரு. நேத்து ஒரு ரவுடி வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போய் இப்ப அவன் வீட்டுல வச்சிருக்கான் சார். அதான் விஷயம். ஒத்துப்பா, அந்த நாயத்தை கேட்கலாம்னு 4-5 பசங்களை இசுக்குன்னு நீட்டா ஊட்டாண்ட போனேன். அவன் தவிடாலா குந்திக்கிட்டு இருந்தான். என்னப்பா என் பொண்ணை இஸ்துன்னு வந்துட்டியே, என்னப்பா நாயம் அப்படின்னு அவ்வளவுதான் கேட்டாப்பா. அவன் அந்த பேட்டைக்கே பஸ் அது போல இருக்குது. நம்ம பசங்களை அடிச்சு தோச்சு அள்ளி காய போட்டாப்பா. இது என்னப்பா நாயம்? எப்படி ரவுடி பசங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்களே சார்? மிஸ்டர் ரவீந்தர், will you please shut your mouth? ஆமா, அவன் எங்கப்பா இருக்கான்? ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க எவ்வளவு தூரம்? குட் மார்னிங். கண்ணகி பத்திரிகை ஆசிரியர் விஜய் நீங்க தானே? ஆமா சார், வாங்க உட்காருங்க. உட்கார்ந்து உங்க கூட சம்பந்தம் பேசுறதுக்காக நான் இங்க வரல. உங்க பேர்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு வயசு பொண்ணை கடத்திட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன், அதானே? கரெக்ட். அது உண்மைதானே? ஏமாத்துற பணக்காரங்க இதுதான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க கூட ஏமாந்த போலீஸ் ஆபீசர் ஆயிட்டீங்களே. ஷட் அப். பெண்ணுடைய மாமாவை ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. மாமால பல ரகம் இருக்கு. இவர் எந்த ரகம்னு தெரியுமா? ஓ, பத்திரிகைக்காரங்க சாமர்த்தியத்தை எங்கட்டியே காட்டுறீங்களா? மரியாதை அந்த பொண்ணை அனுப்ப போறீங்களா இல்லையா? சரி சார், ஆபத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது ஒரு மனுஷனோட கடமை. அதுக்கு போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. போலீஸ பத்தியோ சட்டத்தை பத்தியோ தெரியாத குழந்தை இல்ல சார் நான். லோக், இப்ப நீ அந்த பொண்ணை அனுப்ப போறியா இல்லையா? மரியாதை தவறுனா உங்க மரியாதை கெட்டு போகும். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிக்கங்க. அங்க யார வேணும்னு சந்திக்க தயாரா இருக்கேன். பத்திரிகைக்காரங்கிற பேரை வச்சுக்கிட்டு பொம்பளைங்களை கடத்துறதா உங்க தொழில் தெரிஞ்சும் இங்க இருந்து சும்மா போறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்லை. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், கெட் அவுட். இன்ஸ்பெக்டர், என் மகன் என்ன தப்பு செஞ்சா? ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்துட்டு அது இல்லாம திமிரா வேற பேசுறான். பட் ஸ்ட்ரோக் ஆகுது இன்ஸ்பெக்டர். மேயாலுமே தலையில வந்தவங்கள விட்டா காப்பாத்திட்டு வந்தால புட்டி டபாகிறிய. என்ன இது? யார் நீ? அட என்ன அது? அந்த கஸ்மால ரிப்போர்ட் கொடுத்துட்ட அந்த பொண்ணே நான் தான். அந்த பேமாரி பசங்களை பத்தி பெரிய கதையே இருக்குது. நீ கம்முனு வா சொல்றேன். அங்க போய் கபால் ஆயிட்டு. பொய் ரிப்போர்ட்டா கொடுக்கற? ஹலோ, மீனாட்சி சுந்தரமா? நான் ரவி பேசுறேம்மா. நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவரு ரொம்ப குதிக்கிறாரு. கொஞ்சம் பேசுறியா? ஹலோ, மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். குட் மார்னிங் சார். வந்திருக்கவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. ஐ எம் சாரி சார். ஒரு நல்ல மனுஷன் மேல அநியாயமா பொய் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நான் சொன்னதை செய்ய போறீங்களா இல்லையா? சார், உங்களை மாதிரி பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க இப்படி அநியாயத்துக்கு துணை போக கூடாது. அப்ப அவங்களை விட மாட்டீங்க? நிச்சயமா முடியாது. இன்ஸ்பெக்டர்,
இப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களை பகைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நான் எச்சரிக்கை பண்றேன். இந்த மாதிரி மிரட்டல்களை என் சர்வீஸ்ல நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? உன்னையும் பிடிச்சி உள்ள தள்ள போறேன். கான்ஸ்டபிள், எஸ் சார், சார உள்ள அனுப்பு. நான் போய் எஸ்பியை பார்த்து வரேன். கல்லல்லடா மண்ணல்லடா பெண்ணல்லவா சொல்லுங்கடா காட்டை விட்டு நாட்டில் வந்த ஜென்மங்களா நில்லுங்கடா. ஏமா உனக்கு ஆம்பளைங்கன்னா பிடிக்காதா? ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிட்டே பொண்ணுங்களை ஏமாத்துற பொட்ட பசங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. ஏன் உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களா? என்ன யாரும் ஏமாத்தல, நானே ஏமாந்து போயிட்டேன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு குழந்தை கூட இருக்கு. உன் புருஷன் நல்லவன் தானே? ஜாக்கிரதையா இருமா, பார்த்தா நல்ல பொண்ணாட்டம் தெரியற. கல்லல்லடா மண்ணல்லடா பெண்ணல்லவா சொல்லுங்கடா காட்டை விட்டு. வக்கீல் சார், நான் ஒரு கொலைக்கேஸ்ல மாட்டிட்டேன், என்ன காப்பாத்துங்க சார். கொலை கேஸ்ல மாட்டின்ட்டியா இல்ல நீயே கொலையை பண்ணிவிட்டியா? நான் தான் கொலை பண்ணிட்டேன். இத முன்னாடியே சொல்லப்படாதோ? வக்கீல் கிட்டயும் வைத்தியர்கிட்டயும் போய் பேசப்படாது. அவ பேசலாம், நீ பேசப்படாது. சரி, யார கொன்ன, எப்படி கொன்ன சொல்லு. என் பொண்டாட்டிய தாங்க 5 இடத்துல அறுவாளால வெட்டி கொன்னுட்டங்க. எண்ணிண்டே வெட்டினியா? ஏப்பா, வெட்டும் போது யாராவது சொந்தக்காரா பாத்துட்டாளா? அந்த அளவுக்கு நான் பேமாரிங்களா? யாருமே பார்க்காம தான் வெட்டினேன். வெரி குட். ஆனா ஒரு சின்ன விஷயங்க. என்னது? நான் வெட்டும் போது போலீஸ்காரங்க பாத்துட்டாங்களே. உண்டா? என் கையில பருவாள் இருந்தா ஒன்ன வெட்டி விடுவேன். ஏண்டா, போலீஸ்காரா பார்க்கும் போதே வெட்டிட்டியா? சரி, எதுக்கு அவனை வெட்டின? பக்கத்து தெருவுல சிவப்பான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் என்ன சொன்னான்னா, ஓம் பஞ்சாதி உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் கழுத்துல தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நேர வீட்டுக்கு வந்தங்க, பஞ்சாதி தீர்த்துட்டாங்க. சரி, நீ ஒண்ணு பண்ண, கவலைப்படாம நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. சார், வக்கீல் சார், பயந்துட்டியா? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். அதான் என்கிட்ட வந்துட்டிய. உன் கேஸ நான் பாத்துக்கிறேன். அந்த சிரத்த பொம்பளை நீ பாத்துக்கோ. ஏண்டா நன்னா இருப்பட? சும்மா கேட்டேன். போ போ. என்ன சார் சௌக்கியம் எப்படி? உங்கள மாதிரி தப்பு பண்றவா இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறைச்ச? இது ஒண்ணுதான் பயமா இருக்கு. சொல்லுங்க. விஷயத்தோட தான் வந்திருக்கேன். நம்ம ரவீந்திர இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் உள்ள பிடிச்சு அடைச்சிட்டான். ஜாமீன்ல எடுக்கணும். இதுக்கு போய் நீங்க நேரா வரணுமா? ஒரு போன் அடிச்சுதான் நானே வந்திருக்க மாட்டேனா? இல்ல, யூ டோன்ட் வரி, ஐ நெவர் ஃபெயில். ராத்திரி 12 மணிக்கு கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு யாருக்கு அடி காத்துக்கிட்டு இருக்க? கழுத்த வேண்டாம் நினைச்சு கொண்டுடுங்க. இப்படி வார்த்தையால கொல்லாதீங்க. இது எந்த சினிமா டைலாக்டி? உங்க அக்கா புருஷனுக்கு பெரிய போலீஸ் ஆபீசருங்கிற திமிரு, அதான் என்கிட்ட விளையாடுறாரு. என்ன ஒண்ணும் பண்ணி முடியாது. நீங்க செய்யற தொழில் நியாயமா இருந்தா அவரு எங்க உங்ககிட்ட விளையாட போறாரு? நியாயத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுற. என் கூட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. சென்டிமெண்ட் பேசிட்டியே அம்மா தாயே, எங்கேயோ போயிட்டேன், என் நெஞ்ச தொட்டுட்டேன். உன் கழுத்துல அந்த தாலி நிரந்தரமா இருக்கணும்னு ஆசை இருந்தா அந்த போலீஸ்காரனை என்கிட்ட வந்து என் கால்ல விழ சொல்லு, மன்னிப்பு கேட்க சொல்லு. என்ன சொன்ன? ஏன் புருஷன் அவர் கால விழுமா? அது கனவுல கூட நடக்காது. இதேதான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? மாமா அவர் கால்ல வந்து விழலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொன்ன? உன் தங்கச்சி தானே காணா, நீ சொன்னதே தான் நானும் சொன்னேன். ஒருத்தர் சுயமரியாதை இழந்துட்டு தான் இன்னொருத்தருக்கு மரியாதை கிடைக்கணும்னா அந்த மரியாதை தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் இதே வார்த்தைய இப்படி கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாமே? ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால இன்னொருத்தருக்கு வாழ்வு கிடைக்குதுன்னா அதுல தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா சுஜா, சீதாவை நீ தங்கச்சியா மட்டும் நினைக்கல, பெத்த குழந்தையா வளர்த்து ஆளாக்கி வாழ வச்சிருக்கேன்.
ஐ எம் சாரி ரவி. உனக்கு இன்னும் அந்த கோபம் போகல போல் இருக்கு. என் கோபத்தை உங்க மேல ஏன் சார் காட்டணும்? அதான் என் தங்கச்சி மேல காட்டுறீங்களா? என்னடி வக்காலத்துக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கிய இல்ல அடிக்கிறதுக்கு உங்க அத்தானை கூட்டிட்டு வந்திருக்கிய? ரவி, நானே சொல்றேன். ஆஸ் அ போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு எது நியாயமோ அதை செஞ்சேன். இந்த வீட்டுக்கு நான் போலீஸ்காரனா வரலப்பா, அந்த பொண்ணுக்கு தகப்பனா வந்திருக்கேன். இந்த நினைப்பு உனக்கு அன்னைக்கு இருந்திருந்தா என்ன பிடிச்சி லாக்அப்ல போட்டிருப்பியா? அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீ மன்னிப்பு கேட்கறதுனால என் மரியாதை திரும்பி வந்துருமா? வேற என்னதான்ப்பா செய்ய சொல்ற? கம் டு த பாயிண்ட். என் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணும். ஐ எம் சாரி ரவி, முடியாததை சொல்லாதப்பா. முடியாது? இந்த பொண்ணுக்கு தகப்ப மாதிரின்னு சொன்னியே, இவ என் கூட வாழணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். there is no other way இன்ஸ்பெக்டர். ரவி, அப்படி சொல்லாதப்பா. என் தொழிலையும் அவ வாழ்க்கையை நினைச்சு பேசாத. வேணும்னா உன் காலில் விழுந்து கேட்கிறேன். எழுதுங்க. கடவுள் கால்ல விழுந்தா தப்பு இல்லைங்க. ஒரு கல்லுக்கு முன்னால போய் விழுறீங்களே. உன் புருஷன் என் காலில் விழுந்துட்டானேன்னு சுயமரியாதையா? உன்ன மாதிரி கேவலமானவங்க இல்ல நாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கும் தராதரம் வேணும்ன்ற. சுஜா, பின்னங்க இவங்களை எல்லாம் மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களே. ஏய், வாய அடக்கி பேசு. உன் தங்கச்சி லைஃப் என் கையில இருக்கு. அதான் மிரட்டுறியா? அவ உன்னை நம்பி வந்துட்டா. அவளுக்கு நீ புருஷனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷனா நடந்துக்க கூடாது? சுஜா, அக்கா போடி. இப்படிப்பட்ட மிருகத்தோட வாழ்க்கை நடத்துறதை விட காலம் பூரா என் வீட்டுல வந்து வாழ வெட்டி இருந்துட்டு போ. உங்க சாமிக்கும் போடுவாங்க, பணத்துக்கும் போடுவாங்க. என் தங்கச்சிய தெரியாதனமா இவன் தலையில கட்டி வச்சுட்டீங்க. சுஜா, இனிமே நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரவி, நடந்த தவறுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. தயவு செஞ்சு நடந்ததை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இந்தாங்க, சண்டேல வந்து ஓவர் டைம் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கதவெல்லாம் தந்திருக்கு சார். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என் கூலிய கொடுற. ஓ, உள்ள இருந்து வந்துட்டியா? ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் எனக்கு பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியே வர மாதிரிடா கண்ணு. சட்டம் தண்டிக்கும்னு தான் உங்களை நாங்க அங்க அனுப்புறோம். அது தவறுச்சுன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்துறோம்டா.
பெரிய மனுஷங்க தயவு இருந்தா ஊர்ல என்ன வேணும்னாலும் அட்டூழியம் செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பத்திரிக்கைக்காரன்டா. உங்க வண்டவாளங்கள் எல்லாம் பேப்பர்ல போட்டு கிழிச்சுவேன், ஜாக்கிரதை. நீ பத்திரிகையில போட்டுதான் கிழிப்ப. நான் அந்த பத்திரிகையே. விஜய், விஜய், என்னமா? நான் திருப்பதி போயிட்டு வரேன்ப்பா. என்னமா மாதம் மாதம் திருப்பதிக்கு போறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணி சொன்னா பண்ணிக்க மாட்டேங்கிற. அதுக்காக திருப்பதிக்கு போய் பொண்ணு பார்க்க போறீங்களா? திருப்திக்காக போறேன்னு வச்சுக்கேன். மாதவி, என்னமா இங்க வாமா. நான் திருப்பதிக்கு போறேன். நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். வீட்டை கொஞ்சம் பாத்துக்க. இந்த பையன் இருக்கானே, சாப்பிட மாட்டான், அடம் பிடிப்பான். இவனையும் நல்லா கவனிச்சுக்க. நீ கவலைப்படாம போமாப்பா. வரேம்மா. இந்த அம்மா என்னடானா என்ன அம்போன கையா விட்டுன்னு திருப்பதி போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு வேணா திருப்பதி வெங்கடேசன் தோணி இருப்பான். எனக்கு யாரு இருப்பா? எப்படி தனியா தூங்க முடியும்? இந்த நேரத்துல என்ன? இங்க நான் இங்க வந்ததுல இருந்து உங்க அம்மாவை கட்டி பிடிச்சு தூங்கி பயக்கப்படுத்திக்கினேன். இப்ப தனியா படுத்து தூங்கணும்னா பயமா இருக்கியா? அதுக்காக இப்ப யார கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் வேணாம். நூண்டு இடத்துல படுத்துக்கிறேன். ஐயோ, நீங்க படுத்துட்டா எனக்குல பயமா இருக்கும். என்ன பயம்? என்ன நான் என்ன புலியா சிங்கமா? புலி சிங்கமா இருந்தா மேல போட்டு படுத்துக்கிறோமா? நீ பொம்பளையாச்சு. அதெல்லாம் சொல்லாதியா. நான் உன்னையே நம்பி வந்துக்கிறேன். நீ ஏன் அன்பா கவனிக்கலன்னா அதுக்காக உன்னை பக்கத்துல போட்டு படுத்துக்கிற சொல்றியா? அதெல்லாம் வேணாம், எனக்கு வெக்கமா இருக்குது. இங்க கொஞ்சம் நேரத்துல படுத்துக்கிறேன், அப்படியே தூங்கிடுவேன். எங்க? நீங்க. ஐயோ, போயிருமா? போமா. இல்லையா? எனக்கு பயமா இருக்கியா? எப்படி நடந்துக்கிறியா? இந்த ஆளு ஒரு மனுஷனா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இருக்கிறானே. பொண்ணுன்னா பேயா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆளு பேய விட மட்டமாக்குறான். சாமி மேல பாரத்தை போட்டு தூங்க வேண்டியதுதான். என்ன எங்கே துரத்து விட்டியா? நான் அங்க போய் படுத்தேனா பெரிய பூனை வந்து என் மேல விழுந்த என்ன கடிக்க பார்த்துட்டு. பூனைக்கு பயந்து போய் வந்த உனக்கு என்ன தெரியும்? நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. ஆமா, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். உன்னை கையெடுத்து கும்பிடுறியா? என்ன அங்க மட்டும் போக சொல்லாத. நான் இங்கே தம்மாட்டு நேரத்துல படுத்துக்கிறேன். என்ன ரூம்ல கூட பூனைக்குதா? பூனைக்கே இப்படி பயந்தேனா? பாம்பு போட்டா என்ன பண்ணுவேன்? பாம்புக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். கையில பிடிச்சி நச்சு அடிச்சிருவேன். பாம்பு பிடிக்க மூஞ்சி பாரு, மூஞ்சி அங்க பாரு பாம்பு. பயந்துட்டியா? சும்மா சொன்னேன். போயா. தென்பாண்டி முத்தாரமே உந்தன் வேகத்தில் செந்தூரவே. தென்பாண்டி முத்தாரமே உந்தன் வேகத்தில் செந்தூரவே. பொன்னந்தி நேர நீ தந்த மோக என் தேக சூடானதே.
கன்னத்தில் மோகரச எண்ணத்தில் 10 விரல் பாடாமல் முத்திரைகள் இடாமல் என் நெஞ்சும் என் கண்ணும் தூங்காது. உன்னாலே சங்கத்தமிழ் உண்டாச்சு, உன்னாலே சங்கத்தமிழ் உண்டாச்சு. உன் பேச்சே காவியம் தானே தேனே. தக்கடி 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 தக்கடி. சென்ன தமிழ் சிங்காரி செண்டு கட்டும் ஒய்யாரி உந்தன் மொழி கேட்டேனே நானும் இன்று கெட்டேனே. இன்னாலே என்னாண்டே சவால கம்முன்னு நின்னுக்குன்னே கஸ்மால, கம்முன்னு நின்னுக்குன்னே கஸ்மால. சல்பட்டா சரக்குடி நீதான் கண்ணு சின்னதா ஜின்ன ஜின்னதா தென்பாண்டி முத்தாரமே உந்தன் தேகத்தில் செந்தூரமே. தென்பாண்டி முத்தாரமே உந்தன் தேகத்தில் செந்தூரமே. பொன்னந்தி நேரம் நீ தந்தமாக என் தேகம் சூடானதே. ரவி, சாப்பாடு மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த வீட்டுல சாப்பாடு போடுறவங்களும் பஹாத் அச்சா பஹாத் அச்சா. ரவி, பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காளே, அது யாரு? அது அது சர்வெண்ட். ரவி, இந்த பொண்ணு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சா என்னுடைய எல்லா பிசினஸ்லயும் 50-50 பார்ட்னர் ஆக்கிடுறேன். என்ன யோசிக்கிறேன்? சர்வெண்ட் கேர்ள் தானே, சரின்னு சொல்லு, இந்த கோட்டீஸ்வரன் ஆக்கிடுறேன். சார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வர சொன்னாரு. உன் பாஸ் ரொம்ப நல்ல மனுஷன். தேங்க்யூ. நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே சர்வன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இந்த பயந்துட்டியா? உன் பாஸே பர்மிஷன் கொடுத்துட்டான். எதுக்கு? உன்னை என்ஜாய் பண்றது. இந்தியா வரும்போதே திரும்பி உன் நாட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? இல்ல, உன்னோட சேர்ந்து வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எடு கையே. ரொம்ப நல்லா பேசுறிய. எடு கையே. இல்லன்னா தமிழ்நாட்டு பெண்ணுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. வெரி சான்ஸ். நீர் மேல ஆசை இருந்தா உடனே ஓடி போயிடு. ஒரு நிமிஷம் நின்னா கூட சுட்டு பொத்திக்கிடுவேன். போடா. Don't shoot me. I'm sorry. No. No, no, please don't shoot me. No, don't shoot me. Hey, என்னது? நீ மனுஷனா? மாமா வேலை செய்யறவங்க கூட மத்த பொண்ணுங்களை தான் கூட்டி கொடுப்பான். ஆனா நீ கட்டின பொண்டாட்டியவே கூட்டி கொடுக்க முடிவு செஞ்சுட்டியே. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. இத பார், விளையாடாத, துப்பாக்கி காட்டி பயமுறுத்துறியா? எந்த தமிழ் பொண்ணும் தான் புருஷனை கொல்ல மாட்டா. மானமுள்ள எந்த தமிழனும் தான் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்க மாட்டான்.
அம்மா, உங்க தங்கச்சி அவங்க வீட்டுக்கார கழுத்தை வச்சு கொன்னுட்டாருமா. அந்த குடும்பம் அவளை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்காக நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமா நீயே அதை பாத்தியா? ஆமாங்க, அந்த அநியாயத்தை என் கண்ணாலும் பார்த்தேங்க. உனக்கு அந்த கேது ஏற்படணும். பாத்தீங்களா, உங்க தங்கச்சி என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டா. அட பாவி, கழுத்தை நெரிச்சு கொண்டது இல்லாம கண்ணீர் விட்டு நாட மாதிரியா? என்னங்க அது? நான் என் கண்ணே போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நீங்க ஈட்டியால என் கண்ணுல குத்துறீங்களே. உன் நடிப்பை நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் ஏமாளி இல்ல. என்னமா அது? தாவு வீட்டுல வந்து சண்டைக்கு நிக்கிறீங்களே. செத்து போனது உங்க தங்கச்சி. செத்து போனவ ஏன் தங்கச்சிங்கிறனால சொல்ற. அவளை கொலை செஞ்ச ஒண்ணு சும்மா விட மாட்டேன். அவ தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. நீ திரும்ப திரும்ப என்ன கொலைகாரன் சொல்றிய? அவ தூக்கு போட்டுக்கிட்டாளா இல்ல நீ அவளை தூக்கில போட்டியாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்ன போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு மிரட்டி பாக்குறியா? பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இவனை இந்த கொலைகாரனை சும்மா விடக்கூடாது. மிஸ்டர் ரவி, உங்க ஒய்ஃபோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதுக்கு ஆர்டர் இருக்கா? நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். ஏடா அபிஷ்டோ, உன் பொண்டாட்டி கழுத்தை வச்சு கொல்லும் போது உன் கை நடுங்கல, அவளை தூக்க தொங்க விடும் போதும் நடுங்கல, இங்க வந்து என்னமா ஹார்மோனியம் வாசிக்கிறேன்? என்ன சார் இது? என்ன காப்பாத்திக்கணும்னு ஏதோ ஆத்திரத்துல தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புல இருந்து நான் எப்படி தப்பிக்கணும் தான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்தா சொன்னோம், அப்புறம் என்ன குழம்பு ரசம் இல்ல? உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் பத்தி தெரியாது? நன்னா தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியணுங்கிற? போங்க சார், அவர் எடுத்த கேஸ் எதுலயும் தோத்ததே கிடையாது. நீ என் கிளையண்ட் ஆச்சேன்னு பாக்குற, இல்லாட்டா சொட்டையில மண்டல எடுத்துரு. ஆமா. அடப்போடா. ஏடா, உனக்கா இந்த கேஸ்ல ஆஜராக போற வக்கீல் யாருடா? நானு. உன்னையும் காப்பாத்தி அந்த கொலை அந்த சந்திரசேகர் தான் பண்ணான்னு திருப்பி அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கல. அது சரி சார், கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா வரலன்னா நீ தூக்குல தூங்குற. ஏடா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண போற டாக்டர் யாரு? டாக்டர் பஞ்சநாதன். பஞ்சநாதன். அவரோட செல்ல பேர் என்ன தெரியுமா? லஞ்சநாதன். பஞ்சநாதன் பஞ்சநாதன் பஞ்சநாதன். டாக்டர், திருமதி ரவீந்திரோட பிரேதத்தை பரிசோதனை பண்ணது நீங்க தானே? எஸ். உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னன்னு எழுதிருந்தீங்க? அந்த பெண் கண்டிப்பா கழுத்து நெரிக்கப்பட்டுதான் இறந்திருப்பாங்க. நெரிக்கப்பட்டுதான் எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பெண்ணுடைய தொண்டை குழாய் அழுத்தப்பட்டு தான் செத்துருக்காங்க. அப்போ அந்த அழுத்தம் கயத்துல தொங்கினாலும் ஏற்படலாம், கழுத்தை நெரிச்சாலும் ஏற்படலாம் இல்லையா? ஏற்படலாம். இப்போ நீங்க எந்த அழுத்தத்தை அழுத்தமா சொல்றீங்க? அதாவது அந்த பொண்ணு யாரோ ஒருத்த கழுத்தை நெரிச்சதுனால செத்தாளா இல்ல கயத்துல தொங்கினதுனால செத்தாளா? ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு சார். பதில அழுத்தமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க போகலாம். That's all, Your Honor. Your Honor, போலீசால் கண்கூடான சாட்சி என்று சொல்லப்படும் அந்த வீட்டு வேலைக்காரி சத்யாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். ஏமா, நீ அவங்க வீட்டுல எத்தனை வருஷமா வேலை பாக்குற? 3 வருஷமா வேலை பாக்குறாங்க. அப்படியா? அங்க எப்படி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வருமோ? அதை ஏன் கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை தான். தினம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி சரி, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ என்ன பார்த்த? ஐயா, அன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கார விருந்து கூட்டிட்டு வந்தாரு.
அவர் வந்ததுனால தாங்க இவ்வளவு சங்கடமா நடந்து போச்சு. சரி சரி, விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா அழுமா. விருந்து முடிஞ்ச உடனே அந்த வெளிநாட்டுக்காரர் பெட்ரூம்ல படுக்க போயிட்டாரு. ஐயாவும் அம்மாவும் போய் படுத்துட்டாங்க. நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். ஐயா தூங்குனதும் அம்மா எந்திரிச்சு அந்த விருந்தாளி படுத்திருந்த ரூமுக்குள்ள போனாங்க. அம்மா மட்டும்? ஆமாங்க. எதுக்கு போனாங்க? இந்த விஷயத்துல அம்மா ஒரு மாதிரிங்க. இந்த விஷயத்துல பல மாதிரி இருக்கு, இதுல உங்க அம்மா எந்த மாதிரி அதை சொல்லு. அது எப்படிங்க சொல்றது? வீட்டுக்கு யாராவது அழகான ஆம்பளைங்க வந்தா அம்மா அப்படியே கணக்கு பண்ணி கைக்குள்ள போட்டுக்குவாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கிட்டயும் முயற்சி பண்ணினாங்க. என்ன முயற்சி பண்ணாங்க? அது எப்படிங்க எல்லார் நடுவுலையும் சொல்றது? எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் கோர்ட்டு கூடி இருக்கு, சொல்லு. வேண்டாங்க, ரொம்ப அசிங்கம். ஏன்? சரி, அதுக்கப்புறமா என்ன நடந்தது அதையாவது சொல்லு. அவர் அதுக்கு சம்மதிக்கல. அம்மாவுக்கு ஒரே ஏமாத்தமா போச்சு. அவர் அப்படியே கட்டி பிடிச்சு கட்டாயப்படுத்தினாங்க. அவர் பாவம் பயந்து போய் வெளியில ஓடி வந்து ஐயா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்ல, யாரும் நம்பாதீங்க. என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்ல. யாரும் நம்பாதீங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யாரும் நம்பாதீங்க. பாருங்களேன் இந்த அநியாயத்தை. என் தங்கச்சி அப்படிப்பட்டவளா? நீங்க போய் சொல்லுங்களேன், போய் சொல்லுங்களேன். ப்ளீஸ் சிட் டவுன். அப்புறம் என்னாச்சு? ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அதுலயும் அம்மா மேல ரொம்ப உயிருங்க. ஐயா அம்மாவை மன்னிச்சு இப்படி எல்லாம் நடந்துக்காதுன்னு சொல்லி படுக்க சொல்லிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அம்மா தூக்கப்பட்டு செத்துட்டாங்க. ஐயாவை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா, இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குங்க. அழாதமா அழாதமா அழாது. யுவர் ஆனர், அரசாங்க டாக்டர் நான் கேட்ட கேள்விகளுக்கு அழுத்தமா பதில் சொன்னாரே தவிர அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற அழுத்தத்துக்கு காரணம் என்னங்கறத கிளியரா சொல்லல. he was very ambiguous in his reply. so அங்க ஒரு benefit of doubt கண்டிப்பா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, போலீஸ்காரா கொண்டு வந்தாலே ஐ விட்னஸ் அந்த வேலைக்காரி அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த கேஸ்ல ஃபர்தரா ஆர்கியூ பண்ணணும்ங்கற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். that's all your honor. எஸ், இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வருகிற 21ஆம் தேதி என்று தள்ளி வைக்கப்படுகிறது. ஓய், மத்தவாளுக்கெல்லாம் ஜட்ஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த கேஸ்ல தீர்ப்பு என்னன்ட்டு. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நான் தான் ஜெயிக்க போறேன்ட்டு. நான் யாரியா? என்ன முறைக்கிற? இந்த முறப்புக்கெல்லாம் நீ ஏன் பயப்படுற? இது ஆப்டால் இஞ்சி முறப்பு. காக்கி முறைக்கிறது பக்கத்துல வாங்க. இந்த தீர்ப்பை வேதோ நேரத்துக்கு நாங்க ஒண்ணு பைத்தியக்காரங்க இல்ல. உன் மனசாட்சியே ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுக்க போகுது. மனசாட்சியா? ஓகே சார், அது எங்க இருக்கு? நான் படிச்ச சட்ட புஸ்தகங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லப்ப. இந்த கேஸை எங்க அப்பீல் பண்ணுமோ அங்க அப்பீல் பண்ணி உன்னை நான் தூக்குல ஏத்தாம விட மாட்டேன். என்னையா தூக்குல ஏத்தலான்னு துடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஏண்டா இந்த வார்த்தையை சொன்னோன்னு நினைச்சு நினைச்சு நீங்க 2 பேரும் துடிக்க போறீங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். அப்படியா? ஓகே, நான் இப்பவே வரேன். சரி சுஜா. வந்துட்டேன். சுஜா, என்னங்க? நான் அவசர வேலையா வெளியில போறேன். நீ எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம். சாப்பிட்டு படுத்துக்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஐம் சாரி. பரவாயில்ல, வேணாம். உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்காதா? வருவாய் அன்பே, தருவாய் ஒன்று, செவ்வாய் முத்தம் ரசிப்போமே. வருவாய் அன்பே, தருவாய் ஒன்று, செவ்வாய் முத்தம் ரசிப்போமே. காத்தாடும் பூவே, செங்கனியாடும் கொடியே, என் தோளோடு நீயாட நானாடவா. வருவாய் அன்பே, தருவாய் ஒன்று, செவ்வாய் முத்தம். ஏய், கையெடு. லவ் சாங் ஓடிட்டு இருக்குமா? அதான் ஒரு லவ் மூடோட படம் பாக்குறேன். அதுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து பாரு. அவன்கிட்ட என்னடி பேச்சு? நாம வேற சீட்ல உட்கார்ல வா. படம் பார்க்க வந்தீங்களா இல்ல போறதுக்காக?
நீ உங்களுக்கு அண்ணனா சொல்லவே இல்லையே. மச்சான் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா வேற சீட் மாத்திக்கிறேன். கொஞ்சம் இப்போ நீ போய் படுத்து தூங்குற. அம்மா சாப்பிட்டுட்டு வரேன். போய் தூங்கு. பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே. நீயா எங்க வந்த? கொஞ்ச நேரம் போன நீயே தெரிஞ்சுக்குவ. மரியாதையா வெளியே போயிடு. எங்க உன் மக? அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? பேசுறதுக்காக கூப்பிடல, கொலை செய்யறதுக்காக கூப்பிட. என்ன உணர்ந்த? காரணம் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லை. உன் புருஷனுக்கு போன் பண்ணி வெளியே அனுப்புனதே நான் தான். அவன் திரும்பி வரத்துக்குள்ள நான் என் வேலையை முடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால என் குழந்தைய ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மா அம்மா இங்க வராதே. மாடி கூட போயிடு. அம்மா 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 போயிடுமா. இந்த பாவி உன்னை கொல்ல வந்திருக்கான். போயிடு அம்மா. கதவை சாத்திட்டு மாடிக்கு போயிடு. போயிடு அம்மா. போடாம போயிட்டா உன் பொண்ணுக்கு என்ன தெரியும்? குழந்தை இரு. கீதா போயிடு. கீதா போயிடு. அவன் வரான். போயிடு. போயிடு அம்மா அம்மா. அம்மா அம்மா கீதா 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 கீதா. உன் குழந்தைய கொலை செஞ்சது நான் தான். அதுக்கு நீதான் சாட்சி. ஐ விட்னஸ். உன் புருஷன் போலீஸ்காரன் தானே? வந்த உடனே சொல்லு, என்ன
என்ன கிழிச்சிட போறான்னு பாக்குறேன். படம் நல்லா இருக்கு. என்னங்க இங்க பாருங்க. படம் நல்லா இருக்குன்னு கேட்டேங்க. ஏண்டா என் பொண்டாட்டி மேல கை வச்ச? படம் நல்லா இருக்கு. அவ ஏன் பொண்டாட்டிடா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவன் மேல ஏன்டா கை வச்சாங்கற? கழுத்துல போட மாட்டீங்க உன் பொண்டாட்டின. செருப்பா கடிச்சாடி பல்ல உசுவால அடிப்பேன். ஐயோ, குட் ஈவினிங் சார். என்னங்க விஷயம்? இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆள் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நம்ம தியேட்டருக்கு வந்து ஏகப்பட்ட கலாட்டா பண்றாரு சார். பெண்கள் கையை வேற பிடிச்சு இழுத்து அசிங்கப்படுத்திட்டான் சார். ஏன் இதெல்லாம் உண்மையா? பொம்பளை என்ன கொஞ்சம் அப்படி இப்படிதான் சார். ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? 1533. எஸ் சார். சாரை பிடிச்சு உள்ள தள்ளு. அம்மான்னு தூக்கத்துல ஒரு தடவை முனகினா கூட என்னம்மான்னு 1000 தடவை கேட்டு என் நெஞ்சு மேல போட்டுடுவேனே. அந்த செல்ல மக அம்மா அம்மான்னு எத்தனை தடவை அலறணும் தெரியுமா? நான் குழந்தைய கொல்ல போறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு என் கண் முன்னாடியே சுட்டு கொண்டானே. உன் புருஷன் வந்தா சொல்லுன்னு வேற சொல்லிட்டு போனானே. சொல்லு, யார் அவன்? அந்த ஏமா வேற யாரும் இல்ல, ரவி. சுஜா, பதட்டப்படாம சொல்லு. உன் தங்கச்சி புருஷன் ரவியா? ஆமாங்க, அவனேதான். அது எப்படி நடக்க முடியும்? அவன் சினிமா தியேட்டர்ல கலாட்டா செஞ்சதா இப்ப லாக்கப்ல இருக்கான். என்ன சொல்றீங்க? அவன் இப்போ என் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பாதுகாப்புல இருக்கான். நீ சொல்றது உண்மையா இருந்தா கூட அவன் தான் இந்த கொலையை செஞ்சாங்கிறதுக்கு கண்ணால பார்த்து என்கிட்டயே சாட்சி கேக்குறீங்க. அப்ப நான் சொல்றது பொய்ன்றீங்களா? ஐயோ, இந்த வழக்கில் திரு ரவீந்திரன் திருமதி சுஜாதா அவர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களின் குழந்தையை சுட்டுக் கொன்றதாக கூறப்படுகிறது. கொலை நடந்த நேரம் இரவு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒலிம்பிக் தியேட்டரில் இரவு காட்சி சினிமா பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் அங்கே அவர் 2 பெண்களிடம் வம்பு செய்ததாகவும் அதனால் தியேட்டரில் கலவரம் உண்டு படமே பாதியில் நின்று தியேட்டர் முதலாளி திரு சோமநாதன் திரு ரவீந்தரை போலீசில் பிடித்துக் கொடுத்திருக்கிறார். அதைவிட மேலாக குற்றம் சாட்டப்பட்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரின் போலீஸ் ஸ்டேஷனில் அன்று இரவு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். ஆகவே ஆதாரம் எதுவும் இல்லாமல் தொடரப்பட்ட இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. நீதி வழங்கியாச்சு, உங்க கடமை முடிஞ்சு போச்சு. இல்ல, சட்டம் அதனுடைய தர்மத்தை செயல்படுத்திருச்சு, அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே சார்? சட்டத்தோட கைகள் மெல்லத்தான் செயல்படும். ஆனா குற்றவாளியை பிடிக்காம விடாது. பிடிச்சது இரும்பு பிடிதான். நிறுத்துங்க சார் உங்க விளக்கத்தை. இரும்பு பிடியா? பிடிக்க வர்றதுக்குள்ளதான் குற்றவாளி எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிடானே. தப்பிக்கிற மாதிரிதான் தெரியும். குற்றவாளிக்கு அது தற்காலிகமான விடுதலை தான். நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். நம்ப முடியாது சார். குற்றவாளிகளை பிடிக்க உங்க சட்டத்துல 100 வழி இருந்தா அந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதே சட்டத்துல 1000 ஓட்டைகள் இருக்கு. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது சார். எங்க முடிவும் சட்டத்தோட தீர்ப்பும் சரியானதுதான் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கத்தான் போறேன். ஒரு நாள் என்ன, இப்பவே புரிஞ்சு போச்சு. ரவீந்திரன் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமே இல்ல, உங்க சட்டம் சொல்லுது. அந்த கொலை நடந்த சமயம் அவன் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தான், உங்க சட்டம் சொல்லுது. சாட்சி இல்லாம அவனை தண்டிக்கிறதே தப்பு, உங்க சட்டம் சொல்லுது. அதனால என் குழந்தைய ரவீந்திரன் கொலை செய்யவே இல்லை, உண்மைதானே? நீ சொல்றதெல்லாம் சட்டப்படி உண்மை. அப்படின்னா நம்ம குழந்தை கொலை செய்யப்படல, உயிரோட தான் இருக்கா இல்லையா? சுஜா, உயிரோட இருந்தா
எங்க சொல்லுங்க, எங்க? உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. அவ இதயத்துல குண்டு பாயல, அவ அம்மான்னு அலறி துடிச்சு சாகல. அந்த வாடாத மல்லிய மண்ணில வச்சோமே, நாம 2 பேரும் கண்ணீர் வடிச்சோமே, அதெல்லாம் பொய்யா? மனசாட்சியோட சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு தகப்பனா என்னால பதில் சொல்ல முடியல. ஆனா சட்டத்துக்கு சாட்சி தேவை, ஆதாரம் வேணும். அதை எதிர்த்து போராட நான் முடிவு பண்ணிட்டேன். சட்டவிரோதமா போராட போறியா? எது சட்ட விரோதம், எது சட்டத்துக்கு சாதகம்னு உங்களால சொல்ல முடியுமா? தவறான தீர்ப்பு கிடைச்சதுன்னு தன் கணவனுக்காக ஊரையே எரிச்சாலே அந்த கண்ணகி மறுபடியும் பிறந்து வருவான்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணகியா மாறி அந்த மிருகங்கள் வாழ்ற ஊரை கொளுத்த போறதில்ல. அதுல ஒருத்தரையாவது ஒழிச்சிட்டா போதும். சின்ன மாப்பிள்ளை என்ன பாக்குறே, ஒண்ணு பொண்ணா வந்தது, தேவை என்ன சொன்னா கேக்குது. சின்ன மாப்பிள்ளை என்ன பாக்குறே, தேவை என்ன சொன்னா கேக்குது. கட்டி வச்ச மல்லி செண்டு கணக்கு மஜா ஒரே மஜா, ஜமா ஒரே ஜமா. சின்ன மாப்பிள்ளை என்ன பார்க்கிறே, ஒண்ணு பொண்ணா வந்தது, தேவை என்ன சொன்னா கேக்குது. வந்திருக்கு சின்ன பொண்ணு தனியா, பந்தமுண்டு சொந்தமுண்டு சுகமா, மஜா ஒரே மஜா, ஜமா ஒரே ஜமா. சின்ன மாப்பிள்ளை என்ன பார்க்கிறே, ஒண்ணு பொண்ணா வந்தது, தேவை என்ன சொன்னா கேக்குது.
ஹலோ, நான் ரவி பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. யார் நீ? கண்ணகி. கண்ணகி? ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். இன்னும் அரை மணி நேரத்துல நீ சாக போற. யார் நீ? மதுரையை எரிச்ச கண்ணகிடா. கண்ணகி? Bloody bitch! Are you threatening me? இன்னும் அரை மணி நேரத்துல நீ சாக போற. நான் என்ன பயந்துருவேன் நினைக்கிறியா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். நான் ரவி பேசுறேன். யாரோ கண்ணகியா என்ன கொலை பண்ணிட்டு த்ரெட்டன் பண்றா. என்னது, கண்ணகியா? ஆல் ரைட், உங்களுக்கு உடனடியா பாதுகாப்பு கொடுக்கறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. என்னை யாரோ கொலை செய்ய வேண்டாம். நானே என்ன கொண்டுக்கிறேன். எஸ், என் மனைவிக்கு நான் எவ்வளவு கொடுமை எடுத்திருக்கேன். அவளை நானே கொண்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கேன். So I should not live. I should die. Yes, I should die. நானே என்ன கொண்டுக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். எனக்கு
அதுல ஒருத்தனையாவது ஒழிச்சிட்டா போதும். தொழிலதிபர் ரவீந்தர் தற்கொலை. மனைவி இருந்த துயரம் தாழாமல் தானும் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டார். கேட்டு இந்த காலத்துல ஒரு பொண்டாட்டி இறந்த உடனே மறுநாளே 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அதுக்கடுத்த நாள் 3 பிள்ளைய பத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இவன் என்னடா தற்கொலை பண்ணிக்கிட்டானே. அருவு கெட்ட முண்டம், இது தற்கொலை இல்லையா, கொலை. கொலையா? அந்த ரவீந்திர கொலை பண்ண பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு ஏட்டு? நம்ம இன்ஸ்பெக்டர் மனைவி திருமதி சுஜாதா. இந்த கொலைக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் தான். ஏசியம் யூகம் டிடெக்டிவ். நீ சாட்சி இல்லாம அந்த கொலையை செய், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஐயா சொல்லிருப்பாரு. அம்மா அந்த கொலையை செய்திருப்பாங்க. எப்படி நம்ம யூகம்? ஏட்டு சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. குட் மார்னிங் சார். ஏன் அந்த ரவீந்திர எப்படி கொலை செய்யப்பட்டான்? கொலையா? அது தற்கொலை சார். அவனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டுதான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது சார். நாம வேற கண்ணால பார்த்தோம். எந்த மடைய சார் உங்ககிட்ட அது கொலைன்னு சொன்னா? ஏட்டு அது இந்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் ஹியர். ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஓனர் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ரவீந்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்ல. அப்போ அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த கொலையை வேற யாரும் செய்யல, உங்க மனைவிதான். அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? உங்க சந்தேகப்படி நான் தான் கொலைகாரின்னு வச்சுக்கோங்க. அதுக்குண்டான சாட்சியம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? என்னையா சாட்சி இருக்கான்னு கேக்குற? எங்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குற? அன்னைக்கு நீங்க என்ன கேட்கல? என் கண் முன்னாடி என் குழந்தை கொண்டது இவன் தான் கதர்னேன் துடிச்சேன். அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்கல, ஆதாரம் இருக்கான்னு கேட்கல. சட்டம் அப்படித்தான் கேட்கும். தெரியும், எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க சட்டத்தை பத்தியும் தெரியும். கையும் மெய்யுமா பிடிச்சு கொடுக்கிற கொலைகாரங்களை விட்டுட்டு எங்க மேல சந்தேகப்படுவீங்க? நீங்களும் உங்க உத்தியோகம். இத பாரு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, இந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. மனசாட்சியா? என்னங்க இது? சட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. என் எதிரில நின்னு சட்டத்தை கேவலமா பேசுறவங்களை என் எதிரியா நான் நினைக்கிறேன். உண்மையை எதிரி நின்னு பேசுறதே தப்புன்னா நான் இந்த அறையை விட்டே போயிடுறேன். கட்டாயம் நீ போய்த்தான் தீரணும். இந்த வீட்டை விட்டே இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சட்டமும் குற்றவாளியும் ஒரே கூரையில ஒன்னா இருக்கவே கூடாது. மௌனம், அழுக, கண்ணீர், ஆத்திரம் எதுவும் என்ன மாத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கண்ணீர் விட போறதில்ல, அழ போறதில்ல, உங்க கால்ல விழுந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்ச போறதில்ல. ஏன்னா என் கணவரா நின்ன இந்த வார்த்தையை நீங்க சொல்லலன்னு எனக்கு தெரியும். போலீஸ்காரராச்சே, போலீஸ்காரனுக்கு தான் இதயம் இல்ல, மனசாட்சி இல்லைன்னு எனக்கு தெரியும். சுஜா, இந்த கொலைக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இந்த ஊருக்கே சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்துக்குரிய குற்றவாளி ஒரு போலீஸ்கார வீட்டுல இருக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நானே போயிடுறேன். என்னால உங்களுக்கோ உங்க உத்தியோகத்துக்கோ கலங்க வர வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன், கொடுமைகளை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, நியாயத்துக்காக போராடாம இருக்க முடியாது. சவால் விடுறியா? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, வரேன். என்ன கேட்கணும் கேளுங்க. ஏன் சார், உங்க நண்பர் தொழிலதிபர் ரவியோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் நண்பன் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு கோழை இல்ல, அது திட்டமிட்ட படுகொலை. அப்புறம் ஏன் சார் இது தற்கொலைன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? சட்டத்துக்கு தேவை சாட்சி, அந்த சாட்சியை உருவாக்குறது பணம். அந்த பணத்தால கொலை தற்கொலை ஆயிடுச்சு. ஏன் சார், அப்போ சமூக சேவைக்கு சுஜாதா தங்கச்சி கொலையை கூட பணத்தாலதான் தற்கொலைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா சார்? என்கிட்ட பேட்டிக்காக வந்தியா இல்ல அந்த கொலையை பத்தி துப்பு துளக்க வந்தியா? உண்மை என்னவோ அது உள்ளபடியே மக்களுக்கு சொல்றதுதானே சார் பத்திரிக்கை தர்மம். இப்ப எது உண்மைங்கிற? உண்மை எதுன்னு நான் சொல்றதை விட அது உங்க வாயாலேயே சொன்னா நல்லா இருக்குமே. இதுக்கு மேல உன்னை பேச விட்டா
என்னையே கொலகாரன்னு சொல்லிடுவ போல இருக்க. அது உண்மையா கூட இருக்கலாமே. அப்படியா? இப்ப உன்னை மானபங்கப்படுத்தி பைத்தியக்காரியா தெருவுல ஓட விட போறேன். இந்த உண்மைய உன் பத்திரிகையில எழுது. என் இடத்துக்கு தன்னன் தனியா வந்துட்டு இவ்வளவு தைரியமா பேசுறியே பைத்தியக்காரி. கையட்ரா சோமாரி. என்னது லாங்குவேஜ் மாறுது? இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணு தனியா வர்றான்னா இன்னும் அதில்ல இருக்கணும். அங்க பாரு உன் மச்சான் நிக்கிறான். இவன் தான் உன் மச்சானா? அவனை பார்க்கிறேன். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. உன்னை கோர்ட்ல நிறுத்தி மக்களுக்கு யாருன்னு காட்டுறா ராஸ்கல். இதுவா விஷயம்? மீனாட்சி, உம்மை காப்பாத்த நானாச்சு. இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ். நீர் நிஜமாவே இந்த பொண்ணை கெடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு இழவையும் பண்ணாம வந்து நிக்கிறீர், அப்புறம் என்ன பயம்? இல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு போனா என் கௌரவம் போயிடுமோன்னு கவலையா இருக்கு. நாளைக்கு நீர் கோர்ட்டுக்கு மாறும். எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன கேள்வி கேட்டாலும் செவிடு மாதிரி நடியும். சொச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம், அங்க நிக்கிறாங்களே மிஸ் மாதவி, அவங்க உங்களை பேட்டி காண வந்தது உண்மையா? பேட்டி காண வந்தது உண்மையான்னு கேக்குறேன். வந்த பெண்ணிடம் நீங்கள் தகாத முறையில் நடந்து கொண்டீர்களா? அந்த பொண்ணு கிட்ட நீங்க தகாத முறையில நடந்துக்கிட்டீங்களா? வக்கீல் சார், ஏன் இப்படி கத்துறீங்க? அந்த பெண்ணோட கற்பை சூறையாட நீங்க முயற்சி செய்தீங்களா? நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கிறேன், செவிட மாதிரி நடிக்கிறீங்க. யுவர் ஆனர், ஒன் ஸ்மால் கிளாரிபிகேஷன். என்னுடைய கட்சிக்காரர் செவிடா நடிக்கல, உண்மையிலேயே அவருடைய காது செவிட ஆயிடுது. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? என்னுடைய கட்சிக்காரருடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த பொண்ணு பேட்டி எடுக்க என் கட்சிக்காரர் வீட்டுக்கு போனால, இவ போன உடனே அவ கதவை சாத்தி தாப்பா போட்டார. கதவை தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சு அவர் இழுத்தார. அப்போ பயத்துல இந்த பொண்ணு ஓன்னு அலறி இருக்கு. அந்த சத்தத்துல என் கட்சிக்காரர் காது ஜவ்வே கிழிஞ்சு அவர் செவிடாயிட்டார். இல்ல, நான் அப்படி கத்தல. மார்க் திஸ் யுவர் ஆனர். அயோக்கியன்னு சொல்லப்படும் என்னுடைய கட்சிக்காரர் வீட்டுக்கு இந்த பொண்ணு தனியா போயிருக்கா. இவா வாக்குமூலப்படியே அவர் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சு இழுத்திருக்காரு. அப்பவும் இந்த பொண்ணு சத்தம் போடாம மௌனமா இருந்திருக்கா. அப்படின்னா இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பொண்ணோட சம்மதத்தோடயே நடந்த இந்த அசிங்கம் கோர்ட்டுக்கே வந்திருக்க வேண்டாங்கிறது தான் அர்த்தம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், இப்படி விபச்சாரத்தையே தொழிலா வச்சிருந்து ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் பயமுறுத்தி பணம் படிச்சுட்டு இருக்காங்களே, இவங்கள சட்டம் சும்மா விடக்கூடாது யுவர் ஆனர். கேஸ தலைகீழ மாத்திட்டீங்களே. அதான் வக்கீல் மகேந்திரன், தேவைப்பட்டிருந்தா நிஜமாவே ஊசியால குத்தி உண்மை செவிடாக்கி இருப்பேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வக்கீல் இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுக எது வேணாலும் செய்யலாம். நோ, என்ன வச்சு பொதுவா எல்லா வக்கீல்களையும் கேவலமா எடை போட்டுறாதீங்க. இந்த நாட்டுல 99% வக்கீல் நியாயத்துக்காக பாடுபடுறவாதான்.
நான் அவாகிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. கல்லல்லடா மண்ணல்லடா பெண்ணல்லடா சொல்லுங்கடா காட்டை விட்டு நாட்டில் வந்த ஜென்மங்களா நில்லுங்கடா ஆணுக்கொரு நீதி பொண்ணுக்கொரு நீதி எப்போதும் செல்லாது. என்னம்மா உண்மையில பழிய போட்டுட்டாங்களே இந்த பாவி பசங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா வீட்டுக்கொரு பொண்ணு கண்ணகியுமான ஆண் வர்க்கம் சொல்லாது. கல்லல்லடா மண்ணல்லடா பெண்ணல்லவா சொல்லுங்கடா. ஹலோ, யார் பேசுறது? உங்க அம்மா. சரி, அவ போய் ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த வாரம் அவளுக்கு திவசம். உனக்கு தேவசம் பண்ணதா சுடுகாட்டுல இருந்து வரேன். யாருமா நீ? என்ன பேசுற? பேசலடா, உண்மையை சொல்றேன். சொல்லு. வக்கீல் கிட்ட உண்மையை சொன்னா தப்பில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. யார் நீ? கண்ணகி. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன போன் பண்றாவோ? என்ன பண்றது? வீட்டுக்குள்ள இருந்தா தானே வம்பு. வீட்டு போட்டு வெளில போயிட்டா. நான் யாரு? என்ன படிச்சிருக்கேன்? ஒரு பொட்ட குட்டி என்ன மிரட்டுறதாவது. ஹலோ ஹலோ ஹலோ. வெளியே ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறியா? வீட்டு படிய தாண்டுன அங்கேயே போனமாயிடுவேன். என்ன வக்கீல்மா? என்ன நீ பெருசா மிரட்டுற? கண்ணகி சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். என்ன நடக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா சிலம்ப